குஜராத்தின் வரலாற்று பெருமைமிக்க வாட்நகரில் ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் ரயில்வே நடைமேடையில் கையில் டீ ஜக்குடன் உள்ளத்தில் உலகை மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் நடந்து சென்றான். नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि அறிவு பாரம்பரியம் வேரூன்றிய வாட்நகரில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பிறந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் எளிய பின்னணியில் இருந்து தொடங்கி பாரதத்தின் முதன்மை சேவகனாகவும் மிக நீண்ட காலம் பணியாற்றிய பிரதமர்களில் ஒருவராகவும் உயர்ந்தார். அவர் உள்ளத்தில் 100 கோடி மக்களின் கனவுகளை தன்னுள் சுமந்து சென்றார். அவரது சிறுவயதிலேயே கடின உழைப்பு, பணிவு, சேவை என்ற உயரிய பண்புகள் அவருக்குள் ஆழமாக வேரூன்றின. சுவாமி விவேகானந்தரின் காலத்தால் அழியாத ஞானம் அவருக்கு தீராத அறிவு தேடலை ஊட்டியது. அந்த ஒளி இன்னும் அவருடைய பயணத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் ஒழுக்கமான அணிகளில் இருந்து அவர் தனது நோக்கத்திற்கான பாதையை வடிவமைத்தார். குஜராத்தில் பாஜக பொதுச் செயலாளராக இருந்து தனது தொலைநோக்கு பார்வையை செதுக்கினார். 2001 முதல் 2014 வரை முதலமைச்சராக இருந்து மாநிலத்தை முன்னேற்றத்தின் சக்தி வாய்ந்த மையமாக மாற்றினார். அதுவே அவருக்கான இன்னும் பெரிய பணிக்கான வழியை அமைத்துக் கொடுத்தது. 2014ஆம் ஆண்டில் நம் தாய்நாட்டின் பாரம்பரிய பண்பாட்டை நவீன லட்சியத்துடன் பிணைக்க பதவியேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒட்டுமொத்த பாரதமுமே ஒருமித்த குரலுடன் வரவேற்றது. இவருடைய தலைமையின் கீழ் நமது நாடு உலகின் முக்கிய மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தது. காலத்தால் அழியாத ஞானத்தை நவீன வலிமையுடன் இணைத்து ஒற்றுமை, புதுமை மற்றும் தேசிய ஆற்றல் மூலம் நமது சக்தியை வெளிப்படுத்தியது. வெகு விரைவாகவே உலகம் நம்மை உற்றுநோக்க துவங்கியது. சவுதி அரேபியா, பிரான்ஸ், ரஷ்யா, எகிப்து, UAE, கானா, டிரினிடாட் அண்ட் டொபாகோ உள்ளிட்ட 27 நாடுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தங்கள் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. ஒவ்வொரு அங்கீகாரமும் பிரதமரின் அசைக்க முடியாத ராஜதந்திரத்திற்கும், அமைதிக்கும், சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கும், உலகளாவிய நல்லிணக்கத்திற்கும் சான்றாக நிற்கிறது. ஒவ்வொரு பாராட்டிலும் இந்தியாவின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து உலகிற்கு வழிகாட்டும் மொழியான விஸ்வகுருவாக தனது இடத்தை மீண்டும் பெற்றுள்ளது. உலக நாடுகளின் முக்கிய நகரங்களுக்கு அவர் மேற்கொண்ட பயணங்கள், அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட உலகத் தலைவர்களின் அன்பான வரவேற்புகள் மற்றும் பன்னாட்டு சூரிய ஆற்றல் கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் போன்ற துணிச்சலான முன்னெடுப்புகள், இவைகள் மூலம் நமது இந்திய தேசிய மூவர்ணக் கொடி நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பின் சின்னமாக பார்க்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் இந்தியாவின் குரலை வலுப்படுத்திய போதும் நமது தேசத்தின் ஆன்மாவான பாரத கலாச்சாரத்தில் எப்போதும் வேரூன்றி இருந்தார். தமிழே உலகின் மிக பழமையான மொழி என்றும் அது பாரத நாகரிகத்தின் ரத்தினம் என்றும் பிரகடனம் செய்தார். சிங்கப்பூரில் தொடங்கி உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களை நிறுவ வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையுடன் அவர் எடுத்த முன்னெடுப்பு தமிழ் இலக்கியத்தின் அறிவை உலகமெங்கும் கடல் கடந்து சேர்த்ததோடு நமது பாரத கலாச்சாரத்தை உலகின் சக்தியாக மாற்றியது. வரலாற்றை ஆழமாக நினைவுகூரும் வகையில் புதிய நாடாளுமன்றத்தின் மக்களவை அறையில் புனிதமான செங்கோலை வைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 11,226 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. பிரதமரின் இல்லந்தோறும் குடிநீர் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 100% வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் LPG சமையல் எரிவாயு திட்டத்தில் 19,340 புதிய எரிவாயு இணைப்புகளும் 30,613 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் மீன்வள திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவுகளுக்கான நிதி அளிக்கப்பட்டு வருகிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 63,553 மக்கள் பயனடைந்துள்ளனர். தேசிய சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் நேஷனல் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் புதுச்சேரியில் 919.51 கோடி மதிப்பில் 67 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 10,000 ரூபாய் வரை வேலை மூலதன கடன் 5,289 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு பக்கம் நமது புதுச்சேரியின் எளிய மக்கள் மீது கவனம் செலுத்தி வரும் பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் புதுவையின் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி அலை இந்தியாவின் தன்னம்பிக்கையையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் வலுப்படுத்தியது. குஜராத்தின் வட்நகர் ரயில் நிலையத்தின் சாதாரண நடைமேடைகளில் இருந்து உலகளாவிய ராஜதந்திரத்தின் பிரமாண்டமான அரங்குகள் வரை திரு நரேந்திர மோடி அவர்களின் பயணம் நம் பாரதம் வரலாற்றில் தனது இடத்தை திரும்பப் பெற்றதற்கான ஒரு கதையாக மாறியது. அவரது தலைமை, கலாச்சார பெருமை, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி மற்றும் தொலைநோக்கு ராஜதந்திரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் துடிப்பான பாரம்பரியத்தை பாரதத்தின் பெருங்கதையில் இணைத்தது. மேலும் அவரது வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா நாகரிக ஞானத்தை உலகிற்கு ஒளிரச் செய்யும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்கிறது.